ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4:5 கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க நீங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அந்த இமேஜை டேப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிக்கோங்க. அதில் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +30% கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.00 ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1.00 ஹெட்செட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஷ்ரிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 0.90 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1.00 கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் அப்படின்ற ஆப்ஷனில் சைன் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இதில் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2.00 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -3.2 கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆங்கிள் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 கொடுத்துக்கோங்க. காய்ஸ், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் 1ல் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 5.4 ஆங்கிள் 1ல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து கீழே வந்து அப்படியே 4.5 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அண்ட் சேம் இதுலேயுமே வந்துட்டு வேவில் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜூம் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்விங் ஆகும். இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஷேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான், பட் உங்களுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேலே அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அண்ட் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு 3 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து காட்டுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு 100ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இங்கே என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து சுற்றி சென்டர் அந்த மாதிரி மாறிடும் இது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கலர் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அண்டு கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதே நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட்டர் ரிப்பீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்டு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துக்க போகிறேன். அண்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு எண்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.00 கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அதை மூவ் ஆகிறது தெரியுது சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்துருங்க.
கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லுக்காக வந்து மாறிடும் அது. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் மட்டும் தான் பண்ணோம். ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க சாங்கோட டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அலைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அண்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜூமில் பண்ண போகிறது கிடையாது. இதை அப்படியே ஸ்க்ரீன் ரிஃப்ளெக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து 20 செகண்ட் ஆஃப்டர் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 0.5% கொடுத்துக்கோங்க. எண்டிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் அப்படின்றது அவங்க லேயரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து காம்பவுண்டில் மாற்றிக்கோங்க. அண்ட் ஆஃப் செட் அப்படின்றது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம அகைன் கீ ஃப்ரேமஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒயிலில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 125 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அதுக்கு வந்து அந்த லைனில் வந்து என்ன லைன் வருமோ அதை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதோட எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறையா கிராக்கர் சவுண்டு கேட்டுருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நான் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஐம் ரியலி சாரி. எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன பண்ணுறது, தீபாவளி டைம் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி தீபாவளி முடிஞ்சுமே வந்து கிராக்கர் சவுண்டு கேட்டே தான் இருக்குது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அப்கமிங் வீடியோஸில் வந்து சவுண்ட்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.